ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரியில் 83வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன் உள்ளது போல இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் எதிரிகளின் முப்படைகளையும் அடக்கி வெற்றி கொள்ள முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பராஜயித்தும் ருத்ரம் द्विगुणशरगर्भौ गिरिसुते निषङ्गौ जङ्घेते विषमविशिको बाढमकृत यदग्रे दृश्यन्ते दशशरपलाः पादयुगली नकाग्रच्छद्मानः சுரமகுடசானைகநிஷிதாः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். போருக்கு செல்லும் வீரர்கள் தங்களின் அம்புகளை நுனி மேலே தெரியும்படி வைத்துக்கொள்ள உபயோகிப்பது அம்பரா தூணி எனப்படும். இங்கே காமன் போர் வீரர்களில் முதன்மையானவன். இவன் ஒருமுறை தன்னை கோபாக்னியில் எரித்த ருத்ரனை வெற்றி கொள்ள தன்னுடைய 5 அம்புகள் மட்டுமே போதாது என கருதி அதன் 2 மடங்கான 10 அம்புகளை தேவியின் அருளால் பெற்றுக்கொள்கிறான். இதனை தேவியின் கணுக்கால்கள் என்னும் பகுதியாகிய அம்பரா தூணியில் நுனிகள் தெரியுமாறு வைத்துள்ளான். இந்த நுனிகள் நகங்கள் என்னும் புனைப்பெயர் கொண்டவை. இவை தேவியின் அடிமலரினை தொழும் அமரர்களின் மகுடங்கள் என்னும் சாணைக்கல்லில் கூர்மையாக்கப்பட்டவை போன்று விளங்குகின்றன. இவ்வாறு தேவியை தியானிப்பவர்கள் இந்திராதி தேவர்களைப் போன்ற புகழும் அதிகாரமும் வாய்ந்த பதவிகளை பெற்று மகிழ்வுடன் வாழ்வார்கள். எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், அம்மா, உன்னுடைய கணுக்கால்களானது பரமசிவனை ஜெயிக்க மன்மதனால் செய்யப்பட்ட அம்பரா தூணிகள் மாதிரி இருக்கின்றன. அம்பரா தூணிகளின் முன்பாகத்தில் அம்புகளின் கூர்மை மிகுந்த நுனிகள் தெரிவது போல உனது 10 கால் விரல்களில் இருக்கும் நகங்கள் மன்மதன் தனது பஞ்ச பானங்களை இரட்டிப்பாக்கி கொண்டது போல இருக்கிறது. அந்த 10 நகங்கள் உன் காலில் விழுந்து வணங்கும் தேவர்களது மகுடங்களால் தீட்டப்பட்டு கூர்மையுடன் இருக்கிறது என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். எதிரிகளுடைய கஜ துரக சைன்ய ஸ்தம்பனம் பெறுவதற்கும் ஜெயம் உண்டாவதற்கும், அதாவது எதிரிகளின் முப்படைகளையும் அடக்கி வெற்றி கொள்வதற்கு இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம் தேன் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.